அண்ணே உங்களுக்கு ஆபீஸ் இல்லையாண்ணே? கவனிக்கல பஞ்சு கவர் த ஃபேஸ்டா. ரஞ்சினி வராடா. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ 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 ஐயோ. இந்தாங்கம்மா உங்க பேக். எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. சரி. என்னம்மா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துலாமா உங்களா? இல்லங்க வேண்டாம், பாவம் என்ன கஷ்டமோ. இந்தாங்க இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரிம்மா. ஐயோ எவ்வளவு நேரம் அடிப்பீங்க போதும். ஐயோ 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 அப்பாடி அந்த பொண்ணு சொன்னதால உங்களை விடுறான். இல்லன்னா உங்க 2 பேரும் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவான். ஆமா ஏன்டா முகத்தை மூடிட்டு அடி வாங்குறீங்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, முகத்தை திறந்துட்டு அடி வாங்கினா முகத்துல பட்டு அழகு போயிடும்ல. என்ன வேதவல்லி, ஒரு திருடனையும் போலீஸையும் அனுப்பி வச்சோம், 2 பேரையும் ஆளைய காணுமே. இவ்வளவு நேரமா என்ன பண்றாங்க? என்ன கல்பனா இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட? அந்த பொண்ணு தனியா போறத பாக்கணும், பஞ்சாயத்து அந்த பொண்ணோட பேக திருடிக்கிட்டு ஓடணும், நட்ராஜ் பஞ்சாயத்தை துரத்தி பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபைட் வேற இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நட்ராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவளோட போன் நம்பர் வாங்கணும். இவ்ளோ இருக்கு. எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வர முடியுமா? யாருக்கு தெரியும், ஒருவேளை இவன் பண்ண உதவிக்காக அந்த பொண்ணு இவனை லஞ்சு கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இதெல்லாம் வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் வருவாங்க. வெயிட் பண்ணுவோம் கல்பனா. ஆமா, இந்த விஷயத்திலே நம்ம பையன் சதப்பிட மாட்டான்ல. சே எப்படி கில்லி மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வராங்கன்னு மட்டும் பாரு. என்ன இது, நம்ம வீட்டுக்குள்ள ஆட்டோ வர சத்தம் கேக்குது, அதுவும் கேட்டு தாண்டி வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கே. போய் பார்க்கலாமா? யாருன்னு போய் பார்க்கலாம். ஐயோ அம்மா. யார் வேதவல்லி இவங்க? ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்களோ? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கல்பனா இது நம்ம நட்ராஜ். நட்ராஜா? அம்மா பாரு. ஐயோ ஆமா நட்ராஜ், வா வா. ஐயா அப்பா காலியே விட்டாங்க. ஐயோ என்ன தம்பி இப்படி வந்து நிக்கிறீங்க? இப்படியாவது வந்து நிக்கிறோன்னு சந்தோஷப்படுவீங்களா? அப்போ நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பலாம். என்ன வேதாஜி, நாங்க இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறோமே, இதுக்கப்புறமும் போட்ட பிளான்லாம் சொதப்பிருச்சான்னு கேக்குறீங்களே, இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? ஏன் நட்ராஜ், இவன் தான் திருட வேஷம் போட்டா அடி வாங்கினான், நீ அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற? ஐயோ அது காரணமே இவன் தான். இவன் அந்த பொண்ணோட பேக் அடிச்சுட்டு என்னடி சொல்ற? தினம் ராத்திரி வீடு தங்குறதே இல்லையா? ஆமாண்டி, அவர் பேசுறத வச்சு பாக்கும்போது அவர் ஃப்ரெண்டு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் வெளியே தங்குறாரு. ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன, அதை எதுக்கு ரகசியமா மறைக்கணும்? வேதா, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்னடி சொல்ற? இன்னைக்கு அவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, யார பாக்குறாருன்னு நம்ம செக் பண்ணியே ஆகணும். எதுக்கு செக் பண்ணணும்? அவர் எங்க தங்குறாருன்ற உண்மை தெரியணும்னா நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். சரி, அவர் இப்ப எங்க இருக்காரு? காலையில தான் வந்தாரு, குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அவர் வராரு, நீ கண்டுக்காம இரு. ஓய் வேதா, எப்பவுமே என்ன பார்த்த உடனே ஹாய் ஓம்னேன்னு சொல்றவரு இன்னைக்கு கண்டுக்காம போறாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சம்திங் இஸ் ராங். சரி வா, நம்ம லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அவரை ஃபாலோ பண்ணலாம். ஹலோ மல்லி. மல்லி நான் வந்துடுறேன், மெடிக்கல் ஷாப் தான் போறேன். சரி நீ வெயிட் பண்ணு.
5 நிமிஷம் வந்துடுவேன். சரி. யார்கிட்டயும் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இப்ப போனோம்னா அந்த மர்மம் என்ன நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஃபாலோ பண்றது? அவர்தான் பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. நம்ம கிட்ட தான் வண்டி இருக்குல்ல. சரி வா. ஓரம்போ பஞ்சாயத்து வண்டி வருது, வாங்கடா வந்தானம் பண்ணுங்கடா. அடடே, கும்பிட போன தெய்வமே குறுக்க வருது. ஹாய் மாப்பிள. டே மாப்பிள, மலை மாடு மாதிரி இம்புட்டு பெரிய உருவம் நின்னுகிட்டு இருக்கே, கண்டுக்காம போறான். ஒருவேளை வேணும்னே போறானோ? ஏதாச்சும் கோவமா? அடே இங்க பாருடா, நம்ம ஆளு மஞ்சுவும் வேதாஜியும் வர்றாங்க. நல்லாதான் என் வண்டி ஓட்டுறா. ஐய் மஞ்சு, ஐய் வேதாஜி. சத்திய சோதனை. என்னடா இது, இவங்களும் பார்க்காம போறாங்க. ஒருவேளை மத்தவங்க கண்ணுக்கு நாம தெரிய மாட்டோமா என்ன? இல்லையே சாச்சா, அப்படிலாம் இருக்காது. ஆமா, கருப்பு காயின்னு முன்னாடி போகுது, 2 வெள்ளைக்காயினும் பின்னாடியே போகுது. என்னவா இருக்கும்? ஆஹா, ஒருவேளை மாப்பிளைய ஃபாலோ பண்றாங்களோ? ஐயோ, இப்ப மாப்பிள மாட்டிக்குவானே, நாம என்ன பண்றது? உடனடியா தகவலை பரிமாறிட வேண்டியதுதான் பஞ்சாயத்து. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். கால் நாகராஜ் ஓவர். ஹலோ, மாப்பிள, நான் பஞ்சாயத்து பேசுறேன். டேய் பஞ்சாயத்து, வண்டி ஓட்டுனுக்குறேன். இப்ப பேச முடியாது. டேஞ்சர்ரா. மாப்பிள, இப்ப மட்டும் நீ பேசல, உன் வாழ்க்கையே டேஞ்சர் ஆயிரும் சொல்லிவிட்டேன். டேய் என்னடா உளர்ற? ஆமா மாப்பிள, இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? நான் எங்க போன உனக்கு என்னடா? இப்படி நீ கோவப்பட்டினா அப்ப நீ மல்லிகாவை தானே பார்க்க போற. மாப்பிள, இப்ப மட்டும் நீ மல்லிகா வீட்டுக்கு போன, உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ கையும் களவுமா மாட்டிக்குவ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னது நீ இப்ப தேவையில்லாம உளர்ந்துக்கிற? நான் உளரல மாப்பிள. உன் வண்டியில சைடு மிரர் இருக்கா? இருக்குது. அத கொஞ்சம் பாரு. ஏன்? CBI is following you. யார் இந்த CBI போடலாங்க? ஐயோ, என்னடா CBI ஃபாலோ பண்ணுதா? என்னடா வேதாஜி ஓமராஜியை ஃபாலோ பண்ணுகிறாங்க? என்னத்துக்கு? வேற எதுக்கு? நீ எங்க போற, யார பாக்குறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தாண்டா. இப்போ என்ன பண்றதுன்னா? மாப்பிள, இப்ப மட்டும் நீ மல்லிகா வீட்டுக்கு போன, கதம், உன் ஜோலி முடிஞ்சு. அப்ப அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிட்டுமா? அப்படி நீ மட்டும் பண்ண, கன்ஃபார்மா டவுட் வந்துரும் மாப்பிள. அப்ப என்ன பண்றது? இங்க பாரு மாப்பிள, இதுல இருந்து நீ எஸ்கேப் ஆகணும்னா நான் சொல்றத கேளு. சரி சொல்லு மச்சி. இத மட்டும் நீ பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேடா பஞ்சாயத்து செல்லம், போட வைக்கிறேன். என்னடி இந்த பக்கம் தானே வந்தாரு, அதுக்குள்ள ஆளை காணோம். அதானே, அதுக்குள்ள எங்கதான் மாயமா மறைஞ்சு போனாரோ. அடச்சா, இப்படி மிஸ் பண்ணிட்டோமே.